தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஏஆர் விவகாரம், வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ளுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பெரிய கட்சியிலேருந்து சின்ன கட்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் எதிர்க்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க. இது ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்க தான் செய்கிறாங்க. ஒரு குழப்பமான விஷயத்துல மக்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒரு கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி ஆதரிக்கிறாங்க, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த குழப்பம் போயிட்டே இருக்கிற இதே நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இது நடைமுறைக்கு வந்துருச்சு, ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஏஆர் விஷயத்துக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதி கொடுக்காம விட்டால் உங்களோட பேர் வாக்காளர் பட்டியல் நீக்கப்படும் சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய துணியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கூட்டணிகள் எல்லாமே கண்டிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஐஆர் என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். இறந்தவர்கள் ஏற்கனவே நீக்கப்படுவது, புதிதாக வாக்காளர்கள் தகுதி பெற்றவர்களுக்கான அந்த ஏஜை அடைந்தவர்கள், அந்த வயதை அடைந்தவர்கள் அவர்கள் புதிதாக சேர்க்கப்படுவது, பல பேர் பிழைப்பு தேடி கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் மாநகரங்களை நோக்கி இடம்பெயர்வது. அப்படி இடம்பெயர்கிற போது பல பேர் என்ன செய்வாங்கன்னா, சென்னை மாதிரியான மாநகரங்கள், பெரிய மாநகரங்களுக்குள்ள போகிற போது அங்கு வாக்காளருடைய அடையாள அட்டையை அந்த பகுதிகளில் பெறுவது அப்படின்னு சில நடைமுறைகள். எனக்கு தெரிந்த சில பேர் சென்னையில் ஒரு வாக்காளர் அட்டையும் ஊரில் ஒரு வாக்காளர் அட்டையும் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்காங்க. ரெண்டு இடத்துல அவங்க ஓட்டு போட போகிறதில்ல. ஆனால் அப்படி வைத்துக்கொள்வது என்பது சட்டவிரோதமானது, அரசை தவறான தகவல் அளிப்பது தான். அதனால் இதையெல்லாம் நீக்குவது குறித்து நமக்கு யாருக்குமே ஆட்சேபனை கிடையாது. சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு சாராம்சமாக அந்த சட்டத்தை இயற்றி அது கொரோனா பேரிடர் காலமாக அது மாறியதற்கு பின்பு நிறுத்தப்பட்டது. நடைமுறையில் அதற்கான பணிகள் நிறுத்தப்பட்டது. அதை செய்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அது யாரை நோக்கியதாக இருந்தது? சிறுபான்மை மக்களை நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களா, உங்கள் அப்பன் யாரு, உங்கள் அப்பனுக்கு அப்பன் யாரு, அவன் இந்த ஊரில் தான் பிறந்தாங்கிறதுக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு நடைமுறை இருக்கிறது. இப்போ எனக்கே, நான் 70களின் பிற்பகுதியில் பிறந்தவன், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஏன்னா நான் ஆஸ்பத்திரியிலே பிறக்கலை, நான் வீட்டிலேயே பிறந்தேன். வீட்டில் பிறக்கும் போது பர்த் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறது? எங்கள் அப்பா தான் கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் அஃபீஷியலாக கொடுக்க முடியாது. எங்கள் அப்பாவும் இப்போ கிடையாது, அவரும் போயிட்டாரு. அப்போ பல பேர் போன தலைமுறைக்காரர்கள் மருத்துவமனையில் பிறக்காதவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீ பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவன் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, நீ இந்த ஊருக்காரன் கிடையாது, இந்த நாட்டுக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்தத்துக்கான ஒரு குழப்படியை அவங்க இதற்குள்ளே கோர்த்து விட்டுருக்காங்க. ரெண்டையும் 2 in 1 பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது, இவங்க இப்போ பாருங்க, நாளைக்கு நவம்பர் 4ஆம் தேதி இந்த பணியை தொடங்குறாங்க. விண்ணப்பம் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. நீங்களே குறிப்பிட்டிய அதை ஃபுல் பண்ணி கொடுக்கல, விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கல அப்படின்னா அவனை தூக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் தான். இதுக்கு இந்த ஒரு மாதம் தான் கணக்கு. நீங்கள் நவம்பர் மாதத்தில் திடீர்னு காற்றழுத்த தாழ்வு நிலை, புயல் மையம் கொண்டிருக்கா, மழை பெய்யும், பல ஊர்களில் செயல்பாடே இருக்காது. நம்ம ஊரில் அஃபிஷியல் செயல்பாடுங்கிறது நமக்கு தெரியும். திடீர்னு ஒரு வாக்காளர் திருத்தத்துக்கு ஒரு முகாம் போடுவாங்க. அவன் முகாம் போடுற அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, நம்ம வெளியூருக்கு போயிட்டோம், மறுநாள் வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை யார் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது? இது தொடர் நடவடிக்கையாக தேர்தல் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த பணியை ஒரு 6 மாத காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள்னா கூட, ஒரு 3 மாதம் செய்கிறாங்கன்னா கூட நியாயம் இருக்கு. இப்போ ஆரம்பிப்பாங்களா நவம்பர் 4ஆம் தேதியே, டிசம்பர் மாதம் முதல் வாரம் மூடிடுவாங்க. நான் கிடையாது, மூடிட்டு சரிபார்ப்பதற்கு கொஞ்ச நாள் தருவோம், நாங்கள் மறுபடியும் ஒரு மாதம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்குள்ள ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏறத்தாழ இது ஒரு 10 மாநிலங்கள் வரைக்கும், யூனியன் பிரதேசம்லாம் சேர்த்து ஒரு 12 மாநிலங்கள் வரைக்கும் இதை சொல்லியிருக்காங்க. இவங்க அவசரமாக திருத்துவதில் ஏற்கனவே பல குளறுபடிகள் நடக்கிறது. நீங்கள் இது ஒரு உள்நோக்கத்தோடு வேலை செய்கிறார்கள். ஏற்கனவே நம்ம இதுக்கு பீகாரில் தான் ராகுல் காந்தி இதை கண்டறிந்தார். இந்த ராகுல் காந்தி பீகாரில் இந்த முறைகேடு நடப்பதை கண்டறிவதற்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை பரிசோதனை முயற்சியாக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்.
அதில் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, தில்லாலங்கடி வேலை பூரா பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் நாங்கள் வந்து பீகாரில் வந்து என்ன நடக்குதுன்னு நாங்கள் கண்காணிச்சோம். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்குனாங்க. அப்புறம் வந்து உயிரோடு இருக்கிறவனை நான் இறந்து போயிட்டான்னு சொல்லி லிஸ்ட்டை விட்டு தூக்குறது, செத்தவனை பூரா வந்து ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் ஆகிட்டான் அப்படின்னு மறுபிறவி எடுத்துட்டான்ற மாதிரி அவனையும் லிஸ்ட்டில் சேர்க்கறது, பல குளறுபடிகள் நடந்ததை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். நான் இப்போது இறந்தவர்களோடு நான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டார் ஒரு 15 பேரோட. எப்படா செத்தவன் கூட எல்லாம் வந்து அவங்க பேய்க்கு கால் இருக்கா இல்லையான்லாம் கேட்பாங்களா? அது மாதிரிலாம் அல்ல. உண்மையிலே பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவனை போய் இறந்தவன் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்போ அதையெல்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இப்போ எலெக்ஷன் கமிஷன் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து பயப்பட தேவையில்ல, நியாயமாக நடக்கும், எல்லாரும் வந்து இதில் பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதிமொழியை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து நம்பிக்கை இல்லையா எதிர்கட்சிகளுக்கு? நம்பிக்கை இல்லையாங்கிறது அல்லங்க, குறைந்த அவகாசத்துக்குள்ள அப்படிங்கிறப்ப இப்போ நான் என்ன சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போகிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், மில்லு வேலைக்கு போகிறவன், வியாபாரத்துக்கு போகிறவன், மார்க்கெட் வேலைக்கு போகிறவன், அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவன், இப்படி பல பேர் இருக்கான்ல. அனைவருக்கும் உகந்ததாக இந்த 30 நாளுக்குள்ள இத்தனை கோடி வாக்காளர்களின் திருத்தத்தையும், ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர் இருக்கான், 6.5 கோடி வாக்காளர்களுக்கான ஒட்டுமொத்த முகாமையும் 30 தினங்களில், விடுமுறை தினங்கள் எவ்வளவு, மழைக்காலம் எவ்வளவு, அலுவலர்கள் வந்து சேராதது எவ்வளவு, வந்து சேர்ந்தது எவ்வளவு, பகுதி வாரியாக தானே நடத்த முடியும், இது ஒரு முகாம் மாதிரி தானே நடத்த முடியும். அப்போ முகாம் அல்லாமல் எப்படி இவங்க நடத்துவாங்க? தாலுகா ஆஃபீஸில் வச்சு நடத்துவாங்களா? எப்படி நடத்துவாங்கலாம் கேள்வி இருக்குல்ல. அப்போ இதுக்கு ஒரு அவகாசம் இருக்கணும். இப்போ நமக்கு ஆதார் கார்டு கொடுத்தாங்க, 30 நாளுக்குள்ள ஆதார் கார்டை வாங்கணும், இல்லாட்டா உனக்கு பூரா கடையை மூடிடுவேன் அப்படி சொல்லலையே. தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் டெய்லி போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டெய்லி போய் அதுக்கு ஒரு முகாம் நடந்துக்கிட்டே இருக்கிறது, ஆதார் திருத்தம் செய்கிறோம் நாங்கள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது தொடர் நடவடிக்கையால இருக்கே. அந்த தொடர் நடவடிக்கை இதில் இல்லாததான் இதன் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இப்போ திமுக கூட்டணி வந்து எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் உங்களோட கருத்து என்னன்னா, நீங்க செய்யறது நாங்கள் எதிர்க்கல, பட் அது டைம் பீரியட் மட்டும் தான் வந்து டைம் பீரியட் வந்து உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு, அது மட்டும் தான் விஷயம். மற்றபடி இது வந்து எதிர்க்கல. இதுல வந்து ஒரு நியாயமான முறையில் நடக்காது, இதுல வந்து நீங்க ஏமாற்று வேலை செய்வீங்க, பாஜக ஆதரவான வாக்காளர்கள் மட்டும் வந்து இதுல வச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களோட விஷயம் கிடையாது. உங்களோட நோக்கம் டைம் பீரியட் மட்டும் தானே. திருநெல்வேலியில வந்து இருட்டு கடை வைக்கிறாங்க இல்லைங்க, 5 மணிக்கு திறந்து 7 மணிக்கு மூடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் செயல்படுறது சரியா இருக்குமா? நான் கேட்கறது என்னன்னா, திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி அல்வா கொடுக்குறது? 5 to 7 கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அவன் கடைக்காரன் ஒரு 2 அண்டா தான் கொண்டு வர்றான், இருக்கிறவனுக்கு வித்துட்டு கடையை சாத்திட்டு போயிடுறான்ல. இருட்டு கடை அல்வா வேலையா பார்க்குறாங்க இவங்க. நான் கேட்குறேன், எப்படி நீ ஒரு மாசத்துல முடிப்ப? ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன், நீ செயல் திட்டத்தை எப்படி வந்து சாதாரண மனிதர், நான் கேட்கறது என்னன்னா, படித்தவன் அது ஒரு வகையாக இருக்கான், அவன் பாதி பேர் வர்றதே கிடையாது, ஓட்டும் போட மாட்டான், வாக்காளர்கிட்ட நீ கொடுக்கலன்னா என்னடா போட அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். பாமரர்கள் இருக்கான்ல, விண்ணப்பம் பூர்த்தி செய்ய தெரியாதவனுக்கு சேர்த்து அவனுக்கு வாக்காளர் தானே. அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. ரேஷன் கடை கியூவில் யார் நீளமாக நிற்கிறானோ, யார் வந்து ஒயிட் போர்டு பசு வர்றதுக்காக 1 மணி நேரமாக 5 ரூபா காயின், 20 ரூபா, 10 ரூபா காயினை வச்சுக்கிட்டு உள்ளங்கைக்குள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்தே இருக்கிறானா, அவன் தான் வந்து இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள். எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள். அந்த மன்னர்கள் பூரா இங்கே இருக்கிறான்னா, ரேஷன் கடை வாசல்லையும் டவுன் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிற பஸ் ஸ்டாண்ட்லையும் படுத்து கிடக்கான் பாதி பேர். அவனுக்கெல்லாம் நீ வந்து எப்படி வந்து பூர்த்தி செய்கிற பாரத்தை நீ உடனே கொடுத்து எப்படி வாங்குவ? அவனுக்கு பாரமே புள்ள பண்ண தெரியாது. அப்போ இது வந்து நடைமுறையில் ரொம்ப சிக்கலானது ஒன்று. அப்புறம் இவனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வேலையை செய்கிறார்கள் என்பது ரொம்ப ஆபத்தானது. அப்போ நீ நேரடியாக அதை செயல்படுத்த முடியலைங்கிறதுக்காக, தலைவாசலில் அந்த வேலையை செய்ய முடியாங்கிறதுக்காக கொல்லவாசல் வழியாக நுழைகிற திட்டம் அதற்குள்ளே இருக்கு. இல்லை சார், இப்போ ஒரு டவுட்டு. இப்போ வந்து பீகாரில் இந்த விஷயம் செய்யும் பொழுது திமுக வந்து என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணி கட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, பீகார் ஒரு பின்தங்கிய மாநிலம், அங்கே வந்து செய்கிறது வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பல அரசியல் விமர்சனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியாது. ஏன்னா இங்கே திமுக அதிமுக இவங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அவங்களோட பூத் ஏஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, பூத் லெவலோடைய அவங்களோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பீகாரில் அது ஆர்ஜேடின்னு கிடையாது, ஜேடியூடி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து இந்த விஷயத்தை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படணும், ஏன் அவ்வளோ எதிர்க்கணும், என்ன விஷயம் அதை புரிஞ்சுக்க முடியல. கண்ணு முழிச்சிருக்கும் போதே கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க எப்படி ஆளுங்கன்னா, இவங்க முறையா நடத்துறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, அதிமுக வந்து என்னதான் வந்து பாஜகவோட கூட்டணி போனாலும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நாங்க போயிருக்கோம் அப்படின்னு அவங்க அறிவிக்கல. அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். இப்ப அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் நாங்க வந்து ஏற்கிறோங்கிறாங்க. உன் கட்சி வாக்காளனையும் தானே தூக்குமாவே,
உன் கட்சிக்காரனே அவன் வந்து காலி பண்ணத்தானே செய்வான். இல்ல, அவங்க அதை செய்யலையே. அவங்க என்ன சொல்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, இறந்தவர்கள்லாம் வந்து தேர்தல் நேரங்களில் ஓட்டு போட வந்துடுறாங்க. ஸோ அதை வந்து இப்ப அப்புறம் ஜெயலலிதா ஓட்டு போட வர்றாங்களாமா, இறந்தவங்க எல்லாம் வர்றாங்கன்னா இது என்ன பேச்சு இதெல்லாம்? சரி, இது எப்படி எம்ஜிஆர் ஓட்டு போட வர போறாரா இல்ல ஜெயலலிதா வரப்போதா? யார் வர போறா இறந்தவங்க ஓட்டு போடுறதுக்கு? இது என்ன அபத்தமான பேச்சு? அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து நீங்க இவங்க தான் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, இவங்க தான் கண்ணு மொழியெல்லாம் அந்த ரேகையெல்லாம் எடுக்கிறாங்க, உங்ககிட்ட கை ரேகையை எடுக்கிறாங்க, கருவிழியில ஒரு ரேகை இருக்கான் அதையும் எடுக்கிறாங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளை வரிசையில வச்சு பாடா படுத்திட்டு ஒரு கோணமானல ஒரு போட்டாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம், இனிமே இந்த ஆதார் கார்டு செல்லாதுங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? இப்போ எதுக்கு நம்மளாம் பைத்தியக்காரனா? அது நான் கேட்குறேன். இவங்க வச்சிருக்கிற ஆவணங்களை பூராமே இவன் எந்த ஆவணம் கொடுத்தாலும் அதுக்கு இன்னொரு ஆவணங்கிறத அவன் கேட்குறான். சார், சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க ஆதாரை கன்சிடர் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? அதாங்க மாத்தி மாத்தி சொல்றாங்களா இல்லையா? ஒரு ஆவணத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த ஆவணம் செல்லாது, உன் கோவணத்தை கொண்டு வான்னு கேட்கறானா கேட்கலையா? எதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கான்னு நான் கேட்கறேன். இல்ல, இப்ப அரசாங்கம் கொடுக்குற ஆவணம் தானங்க. இல்ல, இப்ப ஆதார் கார்டு அரசாங்கம் தானே கொடுத்துச்சு. அப்புறம் இவன் ஒருத்தன் அதை மறுக்கிறேன், அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும். நான் இந்த ஊருக்காரன், நான் இந்தியன், நான் இந்த ஊருக்காரன், நான் தமிழ்நாட்டுக்காரங்கிறத தினசரி இந்த அரசாங்கத்துக்கு நான் நிரூபிச்சுட்டே இருக்கணுமா? இல்ல, இப்ப நீங்க எஸ்ஐஆர்ல இருக்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறது ஒரு பக்கம் இருங்க. ஆனா இப்ப வந்து இங்க திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாங்க. எதுக்காக இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாங்கன்னா, தங்கள் மீதான ஆன்டி கவர்னன்சி பிரச்சனை மறைக்கணும், தங்கள் செய்கிற ஊழல் விஷயத்தை மறைக்கணும், அரசியல் செய்வதற்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அது உண்மை. எஸ்ஐஆர் வரலைன்னா அவங்க அரசியலே செய்யாம அமைதியாக உட்காந்துருப்பாங்களா? ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துறாருன்னு சொல்லுவாங்களா? யாரோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுங்க, பொண்டாட்டி புருஷனை அடிச்சிடறா அல்லது புருஷன் பொண்டாட்டி அடிச்சிடறான். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் வாருங்க, புருஷன் பொண்டாட்டியும் சண்டை ஓடுறாங்கிறாங்க. இதை உங்களால ஏற்க முடியுதா? சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில சொல்றாங்க, கல்லூரி மாணவியை வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா அதாவது தனி மனிதர்கள் கல்லூரி மாணவி எடுத்ததுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? இருங்க, தனி மனிதர்களுடைய தவறுகளை எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்ப நீங்க கூலிப்படை வந்து கொள்றாங்க, அருவாளை வச்சு வெட்டுறாங்க, போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பிடுங்கிட்டு இருக்கிறானான்னு கேட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்லையான்னு கேட்டாலும் அதுல நியாயம் இருக்கிறது. தனிநபர் பிரச்சனைலாம் இருக்குல்ல, நீங்க குடுக்கல் வாங்கல, அண்ணன் தம்பியை போய் நிலத்தகராறுல வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது வந்து நம்ம எதிர்பாராது, இவன் இந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது எதிர்பாராது. உங்களுக்கு வந்து குற்ற பின்னணி என்பதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு கும்பல் சார்ந்து இயங்குறவங்க, வேறு சில தளங்கள்ல இயங்குற, அதை தான் வந்து நீங்க வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோ கும்பல் கொலைகளையே சொல்றேன். கும்பல் கொலைகள் அங்கேயும் நடக்க தான் சார் செய்யுது. நீதிமன்ற வாசல்லே நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி அட்டன் பண்றாங்க, நடக்குதுங்க. அது அனைத்து ஆட்சிக்கும் பொதுவானது. இந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலையுமே நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், இப்போ தியாகி இம்மானுவேல்னு சொல்றாங்கல்ல, அவர் யாரு காலத்தில் கொல்லப்பட்டார்? சரி, நம்ம போன காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது தானங்க இம்மானுவேல் கொல்லப்பட்டாரு. அப்போ தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடத்தினார் காமராஜர் நான் சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. ஒரு சம்பவம் சாதி ரீதியான வன்கொடுமை என்பது சாதி இருக்கிற காலத்துல இருந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மட்டும் பொறுப்பு அல்லதுக்கு. சில விஷயங்களை எப்படி பார்க்கணும்? நீண்ட கால பிரச்சனை ஒன்று இருக்கு, சமகால பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து அண்ணா ஆட்சியில் இருக்கும்போது தான் கீழ வெண்மணியில கொளுத்தி விட்டாங்க. அப்போ அண்ணாவுக்கு வந்து உடன்பாடு நடத்தமா? அது அப்படி கிடையாது. இது நீங்க காலங்காலமாக இருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ஆணாதிக்க சிந்தனை, குடும்ப வன்முறை, அதையெல்லாம் கொண்டு வந்து ஆட்சியின் தவறு என்று சொல்வதற்கு, ஆட்சியின் நிர்வாக ரீதியான தவறு, சட்ட ரீதியான தவறு, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். இப்போ நம்ம இளண்ட விஷயத்தை வந்து தனியாக நம்ம பேசுவோம், இப்போ அது உள்ள கொண்டு வர வேண்டாம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக ஒரு முக்கியமான வேலையை செய்கிறாங்க, அவசியமான வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் அது முக்கியமான வேலையை வைக்கும் பொழுது அதுக்கு வந்து விஜய் அவர்கள் புறக்கணிக்கிறார். அனைத்து கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது அவர் புறக்கணிக்கிறார். காரணம் என்ன சொல்றாருன்னா, வந்து கேரளாவில் வந்து சட்டமன்றத்தில் எஸ்ஐஆர் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி வச்சிருக்காங்க, நீங்க ஏன் நிறைவேற்றலை? வந்து எதுக்கு வந்து வேஷம் போறீங்களா, அதை வச்சு மக்களை ஏமாத்த வேஷம் போறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறதுனா இவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அது தேவையில்லாத விஷயம் சார். நீங்க நிறைவேற்றிருக்கணும்ல. நீங்க நான் என்ன கேட்குறேன்னா, திமுக தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது எஸ்ஐஆருக்கு எதிராக. அது திமுகவை ஆதரிக்கிறதுக்காக நடக்குதா? திமுகவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படி சொல்றதுக்காக ஸ்டாலின் கூப்பிட்டாரா? அப்படி இல்லையில. எஸ்ஐஆர் என்பது எப்படி வந்து வாக்காளர்களை வந்து எப்படி மோசமாக வந்து அது வழி நடத்தும், எப்படி வழி எடுக்கும், நம்மளுடைய உரிமை எப்படி பாதிக்கும், வாக்காளர் உரிமையை எப்படி பாதிக்கும், அதுக்கு தானே கூட்டம் நடத்துறாங்க. இல்லை, நீங்க கபட நாடகம் ஆடுறீங்கிறாரு அவரு. நீங்க இதை வச்சு கபட நாடகம் ஆடுறீங்க. திமுக இப்போ திமுக இந்த கூட்டத்தை கூட்டாம ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், தாவேக்காவே கூட்டுதுன்னு வச்சுக்கோங்க, பிற கட்சிகள் வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது போறது மூலமாக தாவேக்கா வலிமை பெற்றுமா? ஆகாதுல.
என்ன நோக்கத்துக்காக கூடுறோன்னு ஒன்று இருக்கலாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையில் வந்து எல்லாரும் தான் போய் சாலை மறியல் பண்ணாங்க, பல பேர் வந்து பேரணி நடத்தினாங்க. ஒரு பொது பிரச்சனைன்னு எல்லாரும் ஒன்று கூடுவாங்கல்ல. காவிரி நீர் பிரச்சனை, சில பிரச்சனைகளுக்கு கட்சி வேறுபாடு கடந்து ஆதரிப்பது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உண்டுல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். காஞ்சி சங்கராச்சாரியாரை கைது செஞ்சதை, ஜெயலலிதா ஆட்சியில் கைது செய்ததை கலைஞர் பாராட்டி அறிக்கை விட்டார். யாருக்காவது தெரியுமா? பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். பழைய நியூஸ் பேப்பர் படித்த ஆளுகளுக்கு, ஞாபக சக்தி இருக்கிறாலும் தெரியும். அறிக்கை 3 நாள் பாராட்டினார். 3வது நாள் அப்புறம் குறையெல்லாம் சொன்னார். அதுக்காக ஒரு அரசியல் செய்யாமல் எப்படி இருப்பாரு? பாராட்டி இருக்கிறார்ல. அப்போ பொது பிரச்சனைகள்ல, அது காவிரி நீர் பிரச்சனை, ஈழ பிரச்சனை, ஏதாவது ஒரு முக்கியமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் அரசு செய்தது என்பதற்காக எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்ஐஆரை வந்து திமுக எதிர்க்கிறது என்பதனாலேயே நான் அவங்க கூட சேர்ந்து எதிர்க்க மாட்டேன், நான் தனியாக தான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது பொது பிரச்சனையா இல்லை கட்சி பிரச்சனையா? நான் கேட்குறேன். இது ஆட்சி பிரச்சனையா, பொது பிரச்சனை? அப்போ என்னன்னா, பாஜகவோட இவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கா தாவேகாவுக்கு? அதை எதிர்ப்பதன் மூலமாக பாஜகவின் பகைக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக உண்மையான கண்டனத்தை ரொம்ப வலிக்காம வந்து வருடி கொடுக்குற வேலையை தாவேகா தொடர்ந்து செய்தாங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா? இல்லை, விஜய் தெளிவாக சொல்றாரு, நான் வந்து அந்த எதிர்க்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாரையும் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இருக்கணும். வாக்காளர்கள் பட்டியலேருந்து பல பேர் வெளியேற்றுற மாதிரி அந்த நடவடிக்கை இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஜனநாயக அப்படி சொல்லிட்டு பனையூர் பங்களால போய் படுத்துக்கிடுவாரு. கரெக்டா? அப்படி சொல்லிட்டு பனையூர் பங்களால போய் படுத்துக்கிடுவாரு. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவர்களை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தில் 41 பேர் சாகும் போதே அவங்க களத்துக்கு வராதவங்க எஸ்ஐஆர்ல மோசடி நடக்கிறத களைவதற்கு, களப்பணி செய்வதற்கு தாவேகா வருமா? அந்த ஃபார்மை யாவது படிச்சு பார்க்குற ஆளுங்க இங்கே இருக்கிறாங்களா? முதல்ல அவன் ஃபார்மை வந்து என்ன பண்ணுவான்னா, விஜய் படம் ஜனநாயகம் வரும்போது இப்போ ஒரு 10 ஃபார்மை ஒன்றா வாங்கி கிழிச்சு ஸ்கிரீனில் போட்டு விட்டு போயிடுவாங்க. இவங்களால ஜனநாயகனை காப்பாற்றுவாங்களே தவிர ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாதவங்களால. அதனால களப்பணி செய்வதுன்னு ஒன்று இருக்கிற ஒரு கருத்தியலுக்காக. இப்போ நீங்கள் அண்ணா வந்து இந்தியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கல. காந்தி வந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கல. சாதி ஒழியணும்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு நாள் மீட்டிங்கில் பேசிட்டு ஒரு நாள் டைலாக் சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வாழ்நாள் முழுக்க வளைச்சிட்டேன். இப்போ இவர் வேலை செய்யாதவனுக்கு இங்கே அரசியல்ல என்ன இடம் இல்லை? சரி, இப்போ அவர் வீட்லேயே முடங்கியிருக்காருன்னு சொல்றீங்களே, வீட்டிலே இருந்தால் அவர் என்ன தான் பண்ணுறாரு? ஏன் அவர் வீட்டில் இருக்காரு? என்ன விஷயம்? இது நீங்கள் ரொம்ப பர்சனலான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது அவரோட புலங்குறவங்க சம்பந்தப்பட்ட கேள்வி. இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவரா களத்தில் அரசியல் கட்சி தலைவர் அவர் ஆகலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்க காலையில குளிச்சுட்டு சாதாரண குடும்ப தலைவனா இருக்கிறவனே, கட்சி தலைவனே நான் விட்டுருக்கேன், குடும்ப தலைவனா இருக்கிறவனே காலையில 9-10 மணிக்கு மேல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேட்டியை கட்டி பேண்ட்டை போட்டு ஏதோ ஒன்று போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போகலைன்னா அவனை குடும்பத்திலே மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் பேர் என்ன பண்றான்னா, நம்ம போய் இந்த இது பக்கம் போய் பூங்கா பக்கம் போய் உட்காந்துட்டு, வல்லூர் கோட்டம் பக்கம் போய் உட்காந்துட்டு, அப்படியே ஓரமாக லைப்ரரிக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் பேர் வேலை இல்லாத என்ன செய்வான், காலையில் குளிச்சுட்டு அவனு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பிடுவான். கிளம்பி ஒரு ரவுண்டு போய் லைப்ரரிக்கு போயிட்டு, அங்கே போயிட்டு சினிமா தேட்டருக்கு போயிட்டு, அங்கே அவன் எனக்கு வேண்டப்பட்ட ஆளுகளை எல்லாம் பார்த்து அவன் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரியே முடிச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்புறாங்கல்ல. அப்போ நீ வேட்டியை கட்டி வெளியில் கிளம்பலைன்னா உன்னை குடும்பத்தில் ஆம்பளையை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ கட்சி தலைவன். நான் பனையூர் பங்களா விட்டு எங்கேயும் போக மாட்டேன், படி தாண்டவே மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்பப்போ அறிக்கை வரும், எக்ஸ் தளத்தில் வரும், இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு டப்பிங் கொடுக்கறதுக்கு அருண்ராஜ் இருக்கிறாரு, அப்பப்போ டப்பிங் கொடுக்கறதுக்கு ஆதரர்ச்சனா இருக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே நாங்கள் இருப்போம். தமிழ்நாட்டில் ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் இழிச்சாப்பேரியை எங்களுக்கு ஓட்டு போட்டு ஷூட்டிங் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி என்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே தலைகளை அப்படி சுற்றிடுவேன், மாற்றி வச்சிருவேன் எல்லாத்தையும் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. களப்பணி செய்யாமல் எம்ஜிஆர் வரலங்க. களப்பணி செய்யாமல் நீங்கள் விஜயகாந்த் வந்து இந்த எதிர்கட்சி தலைவருங்கிற இடத்த அடையலைங்க. எந்த வேலையும் செய்யாதவனை ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வாத்தியார் ரொம்ப நாள் கழிச்சு மாணவனை பார்த்ததுக்கு என்னப்பா தம்பி செய்கிற கேட்டதுக்கு, எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன். பரவாயில்லையே, இந்த காலத்தில் அப்பாவுக்குலாம் உதவியாக இருக்கேன்னு கேட்டதுக்கு, உங்கள் அப்பா என்ன தாண்டா செய்கிறாருன்னா, அந்த ஆளும் சும்மா தாங்க இருக்காருன்னா, அந்த மாதிரி இருக்காங்க. தாவேகாக்காரன் பூரா சும்மா தான் இருக்கான். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்யாணம் ஆன ஒன்று சில வருடங்கள் கழித்து கேட்குறாங்கல்ல, இன்னும் அதாவது உண்டான்னு கேட்குறாங்க, விசேஷம் உண்டான்னு கேட்குறாங்கல்ல, எதுவுமே இல்லைன்னா எப்போ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அது மாதிரி தானே இது. ரிசல்ட் வேணும்லங்க. கோழின்னா கொத்தணும்லங்க, குரங்குனா வந்து மேலே மரக்கலையில் தவணும்லங்க, புடினா வந்து அதை சீரணும்லங்க. ஒன்றுமே செய்யாமல் படுத்தே கிடந்துட்டு ஆட்சியை பிடிச்சிடுவேன்னா காரைக்குடி பக்கம் தான், செட்டிநாடு பக்கம் தான் அனுப்பி விடணும். வேற எங்கேயே போய் ஆட்சியை பிடிக்கிறது? நீங்கள் ஆட்சி எப்படி பிடிப்பீங்க? என்ன செயல் திட்டம் இருக்கிறது? என்ன நடைமுறை சார்ந்து உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது.
எஸ்ஐஆர் எங்கே போய் எதுப்ப பனையூர் பங்களாவுக்குள்ளே போயா வருவேன்? தேர்தல் ஆணையத்தில் ஃபார்ம் கொடுக்குறவன், ஃபுல்லப் பண்ணுறவன், வேலை செய்கிறவன் யார் இருக்காது? பனையூர் பங்களாவுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. பனையூர் பங்களாவுக்கும் எஸ்ஐஆருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ எதிர்க்கிறேன்னு சொன்னால் நீ எதிர்த்துருவியா? களப்பணிக்கு வராத விஜயை மக்கள் கண்டுக்கவே மாட்டான். விஜய் வந்து ஒரு கனவு நிலைப்பாட்டில் இருக்கார். ட்ரீம் சாங்கில் ஓடிட்டு இருக்கு. சாங் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். இல்லை சார், இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி, எஸ்ஐஆர் ஆதரிக்கிற ஒரு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், எஸ்ஐஆர் எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு பக்கம், எஸ்ஐஆர் எதிர்த்து தனியாக நிற்கிற விஜய் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி, தாவேக ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி 3 டைமென்ஷன் இந்த அரசியல் இருக்குது. எஸ்ஐஆர் விவகாரம் அடுத்த கட்டம் தமிழ்நாட்டில் எப்படி நகர போகுது, இந்த அரசியல் இந்த 3 கட்சிகளோட இந்த நிலைப்பாடு, இந்த 3 அணிங்கிறது எஸ்ஐஆர் விஷயத்தில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.